பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்த மக்களில் ஒருவன் இருந்தான். அவன் 99 பேர்களை கொலை செய்திருந்தான். தன் தவறை உணர்ந்த அவன் அவ்வூரில் சிறந்த மார்க்க அறிஞர் யாராவது இருக்கின்றாரா என்று விசாரித்தான். பனி இஸ்ராயில் கூட்டத்தில் ஒரு அறிஞர் இருக்கிறார் என்று அவனிடம் கூறப்பட்டது. அவன் அவரிடம் வந்து தான் 99 பேர்களை கொலை செய்ததாகவும் தனக்கு தௌபா உண்டா என்றும் கேட்டார். அவர் இல்லை என்று சொன்னதும் உடனே அவரையும் கொலை செய்து 100 பேரை கொலை செய்தவனாக அவன் ஆகிவிட்டான். பின்பு அந்த ஊரில் சிறந்த அறிஞர் யார் என்று விசாரித்தான். அறிஞர் ஒருவரை பற்றி அவருக்கு கூறப்பட்டது. அவரிடம் வந்தான். தான் 100 நபர்களை கொலை செய்து விட்டதாகவும் தனக்கு தௌபா பாவ மன்னிப்பு உண்டா என்றும் கேட்டார். உண்டு என்று அவருக்கு பதில் சொல்லப்பட்டது. நீ பூமியில் இன்னென்ன இடங்களுக்கு செல், அங்கே சில மனிதர்கள் இருப்பார்கள், அல்லாஹை வணங்குவார்கள். அவர்களுடன் சேர்ந்து அல்லாஹை நீ வணங்குவாயாக. உன் ஊர் பக்கம் நீ திரும்பி செல்லாதே, அது கெட்ட பூமியாகும் என்று கூறினார். அந்த மனிதர் நடக்க ஆரம்பித்தார். இறுதியாக பாதி தூரத்தை அவன் கடந்து இருப்பான். அதற்குள் அவனுக்கு மரணம் வந்துவிட்டது. அவன் விஷயமாக அருள் தரும் வானவர்களும் வேதனை தரும் மாணவர்களும் உயிரை கைப்பற்றுவதில் போட்டி போட்டனர். அருள் தரும் மாணவர் தௌபா செய்தவனாக தன் தூய உள்ளத்துடன் அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கி வந்தான் என்று அவர் கூறினார். வேதனை தரும் மாணவர்களோ அவன் நன்மையை அறவே செய்ததில்லை என்று கூறினார்கள். அப்போது அவர்களிடம் மனித தோற்றத்தில் ஒரு வானவர் வந்து அவரை தீர்ப்பு கூறுபவராக தங்களிடையே ஏற்படுத்தி கொண்டார்கள். வந்த வானவர் கூறினார், அவன் வந்த அல்லது செல்கின்ற ஊரின் 2 பகுதிகளையும் அளந்து அவ்விரண்டில் எந்த ஊர் அவனுக்கு நெருக்கமாக உள்ளது என்று பாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அளந்தார்கள். அவன் சென்று கொண்டிருந்த ஊரின் பாதை அவனுக்கு நெருக்கமாக இருந்ததை கண்டார்கள். ஆகவே அருள் தரும் வானவர் அவரின் உயிரை கைப்பற்றினார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.